பிரியமானவர்களே, நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்து தினமும் உங்கள்கிட்ட பேசுகிறார். இதுக்கு மேலே என்னங்க அது வேணும்? இதை விட என்ன பெரிய சந்தோஷம்? தினமும் பேசுகிறார் என்கிட்டே. ஆமாம், வசனத்தை கொண்டு பேசுகிறார்ல. அப்போ ஆண்டவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களை உற்சாகப்படுத்துகிறார்ல. இதான் ஆண்டவர் பேசுவார். கர்த்தர் என்னோடு பேசுகிறார், எனக்கு ஒரு வார்த்தை தருகிறார் என்பதை விசுவாசித்தீங்கன்னா அவர் பேசுவதை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். இப்படி தான் பேசுவாரானா இல்லை, நீங்கள் தனியாக போய் ஜெபம் பண்ணினீங்கன்னா அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவர் உங்களோட பேசுவார். உங்களுடைய உள்ளத்தில் அவருடைய குரல் கேட்பதை உணர முடியும். சிலர் சொல்கிறாங்களே, யாரும் என்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க? செத்து போயிரு, தற்கொலை பண்ணிடுன்றாங்க. ஜெபம் பண்ண பிசாசு ஓடுது, விடுதலை ஆகிடுறாங்க. ஒரு பிசாசால் மனிதனுக்குள்ள அப்படி பேச முடியும்னா ஆண்டவரால் பேச முடியுமா? முடியாதா? முடியும். நீங்கள் விசுவாசித்தா ஆண்டவரை முழுமையாக சொந்தமாக்கிட்டா அவருடைய குரல் உங்களுக்குள்ளே கேட்கும். அப்போ ஆண்டவர் இந்த வசனத்தை கொண்டு உங்களோடு பேசுகிறார். இன்னைக்கு என்ன வசனத்தை கொண்டு பேசுகிறார்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 61:7 உங்கள் வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் வரும். அதான் ஆண்டவர் சொன்னார், என் மகனே மகளே, நான் வெட்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேன், அவமானத்துக்கு நடுவில் இருக்கிறேன், நிந்தை பரிகாசத்துக்கு நடுவில் நான் இருக்கிறேன், வெட்கப்பட்டு போவேனோ அப்படின்னு கலங்கின்னு இருக்கிறேன். ஏற்கனவே வெட்கப்பட்டு போயிட்டேன் அப்படி கலங்குறீங்களா? ஆண்டவர் சொல்லார், வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் வரும். எனக்கு ஒரு குடும்பத்தை தெரியும். பல வருஷமாக அவனுக்கு குழந்தைகள் இல்லை. அதனால பக்கத்து வீட்டில் உள்ளவங்க, சொந்தக்காரங்க, ஐயோ, மனுஷனுடைய வார்த்தைகள் அவனை காயப்படுத்தி ஏதாவது ஒரு விசேஷத்தை போனால் கூட ஒதுக்கிடுவாங்க. நீ இருக்கு இங்கே வந்து நிற்கிற, உனக்கு தான் குழந்தை இல்லைல்ல, ஒதுங்கி நில்லு அப்படின்னு சொல்லி குடும்ப ஃபங்க்ஷனில் கூட நிற்க விட மாட்டாங்க. பொல்லாத மனிதர்கள், மனுஷனுடைய இருதயத்தை புரிந்து கொள்ள தெரியாத சுயநலவாதிகள். அதனால் அவனுடைய இருதயம் காயப்பட்டு ரொம்ப அழுது கொண்டே வருவாங்களாம். இந்த கணவன் மனைவி 2 பேருமே அதனால எந்த சொந்தக்கார வீட்டுக்கு போவதில்லை, ஃபங்க்ஷனுக்கும் போவதில்லை. வேலை செய்கிற இடத்துல இந்த சகோதரர் சொல்கிறார், இன்னொன்று குழந்தை இல்லையா அப்படின்னு கேட்டு ஒரு நக்கலா அவமானமாய் பேசுவது. அழுது கொண்டே வருவாராம். வீட்டில் வந்து பார்த்தா மனைவி அழுது கொண்டு இருப்பாங்க. அதனால யாரையும் ஃபேஸ் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அவமான நிந்தை. அதுக்கு மத்தியில் கலங்கி நின்றாங்க. இப்போ இயேசுவை தேட ஆரம்பிச்சாங்க. ஆண்டவர் பற்றி கேள்விப்பட்டு இயேசுகிட்ட வந்தா ஆண்டவர் ஆசீர்வதிப்பான்னு சொல்றாங்களே, ஜெபிக்கெல்லாம் வந்தாங்க. நான் உங்களுக்கு ஆறுதல் சொல்லி ஜெபம் பண்ணி ஆண்டவர் சொன்னார், வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் வரும், சோர்ந்து போகாதங்க, உங்களை வெட்கப்பட விட மாட்டார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். அதன் பிறகு அவங்க 1 வருஷம் கழிச்சு வந்தாங்க. வந்தா எப்படி வந்தாங்க தெரியுமா? 2 குழந்தைகள், ஒரு ஆண் ஒரு பெண். ஆளுக்கு ஒரு குழந்தை கையில் வைத்து கொண்டா எவ்வளோ சந்தோஷம் இல்லை? அவங்க எவ்வளோ நிந்தை பரிகாசம் கேவலமாக பேசப்பட்டாங்களோ, அந்த மக்கள் வெட்கப்பட்டு போகும்படி பரிகாசமாக பேசினாங்களே, அவங்க இனிமே எந்த மூஞ்சி வச்சுக்கிட்டு கொண்டு வந்து பேசுவாங்க? அது குறித்து யோசிக்கிறதே இல்லை இந்த பொல்லாத மனிதர்கள். அவங்க வெட்கப்பட்டு போகும்படி 2 குழந்தைகளை கொடுத்து 2 மடங்கு ஆசீர்வாதம். வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் வரும். அவனுக்கு எவ்வளோ அழகான ஒரு பையன், ஒரு பொண்ணு, 2 குழந்தைகள். சந்தோஷம் இல்லை அவனுக்கு? எத்தனை வருஷமா அந்த நிந்தை அவமானம். நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? வெட்கப்பட்டு போயிடுவனோ அப்படின்ற சூழ்நிலையில் ஆண்டவர் வாக்கு கொடுக்க, என் மகனே, நீ வெட்கப்பட்டு போவதில் 2 தனியான பலனை காண்பாய். என் மகளே, நீ வெட்கப்பட்டு போக விட மாட்ட, 2 தனியான பலனை காண்பாய். அப்படி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு இப்போ 2 தனியான பலன் உண்டாகும். விசுவாசத்தோட ஆண்டவரே, எங்கள் குடும்பத்தில் எங்கள் வாழ்க்கையிலையும் இதே மாதிரி அற்புதம் செய்யு கேட்டு பாருங்க, ஆண்டவர் செய்து விடுவார். ஜெபிக்கலாம். ஆண்டவரே, வெட்கத்திற்கு பதிலாக 2 தனியான பலன் வரும். இந்த வாக்குத்தத்தம் எங்களுக்குரியது, எனக்குரியது. நான் விசுவாசிக்கிறேன், நாங்கள் விசுவாசிக்கிறோம். 2 தனியான ஆசீர்வாதத்தை தருகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.